My dear students, this is class 11 maths exercise 3.7ல question number 3 பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜட் ஓகேவா. இப்போது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா இதுதான் ஓகேவா. இதை கொண்டு வரணும் டு ப்ரூவ். ஓகே, இப்போது let x equal to tan a and y equal to tan b and z equal to tan c அப்படின்னு எடுத்துக்கிறேன், சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறேன். அப்போது இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்னா tan a plus tan b plus tan c equal to இந்த பக்கம் என்ன இருக்கு பாருங்க, xyz இல்லையா. ஸோ tan a tan b tan c அப்படின்னு மாறிடும். ஸோ இது போல் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சா தென் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி ஓகேவா. ஸோ இது போல் நம்ம எழுத முடிஞ்சால் ஒரு கண்டிஷனல் ஐடென்டிட்டி இருக்குது ட்ரிக்னோமெட்ரியில், தென் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி ஓகேவா. இப்போ என்டையர் ஈக்குவேஷனை இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இன்ட்டு 2 பண்ணால் 2a ப்ளஸ் 2b ப்ளஸ் 2c ஈக்குவல் டு 2 இன்ட்டு 180 360 ஓகேவா. இப்போது இந்த 2c மட்டும் நான் இந்த சைடு கொண்டு வர போகிறேன். அப்போது இந்த சைடில் 2a ப்ளஸ் 2b இங்கே இருக்கட்டும், 2c நான் அந்த சைடு கொண்டு போயிட்டா 360 மைனஸ் 2c அப்படின்னு வந்துடும். இப்போ நான் ரெண்டு சைட்லும் tan எடுக்கிறேன், டேக்கிங் tan போத் சைட்ஸ் ஓகேவா. அப்போது tan 2a ப்ளஸ் 2b ஈக்குவல் டு tan 360 மைனஸ் 2c. இது என்ன பாருங்கள், 360 மைனஸ் 2cன்றது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட் வரும். நல்லா கவனிங்க, இது வந்து 0 டிகிரின்னு சொல்லலாம் அல்லது 360 டிகிரின்னு சொல்லலாம். அப்போ 360 மைனஸ் தீட்டா என்ன வரும், ஃபோர்த்து குவாட்ரண்ட் வரும். அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் டேன் வேல்யூ வந்து மைனஸ் இல்லையா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதுக்கு நான் எழுதிக்க போகிறேன். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, tan a ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா tan a ப்ளஸ் tan b by 1 minus tan a tan b. ஸோ இந்த ஃபார்முலா நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன வரும்னா tan 2a, அதாவது ஏக்கு பதிலாக 2a வந்துடும், tan 2b by 1 minus tan 2a tan 2b. ஸோ இந்த சைடு ஓவர் முடிஞ்சது. இப்போது இந்த சைடு வந்து 360 மைனஸ் தீட்டா, அதாவது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் டேன் வந்து மைனஸ்ஸு ஓகேவா. அப்போ மைனஸ் டேன் ஆங்கிள் என்ன 2c ஓகேவா. அப்போ மைனஸ் டேன் 2c. தென் இப்போது இந்த என்டையர் திங்கை நான் இந்த எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளை ஆகிடும் இல்லையா. இந்த சைடில் tan 2a ப்ளஸ் tan 2b மாத்திரம் நிற்குது ஓகேவா, ஈக்குவல் டு மைனஸ் tan 2cயோட இது எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறேன் into 1 minus tan 2a tan 2b ஓகேவா. நோ இந்த சைடில் அப்படியே இருக்கட்டும், tan 2a ப்ளஸ் tan 2b ஒன்றும் பண்ணல, அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் இது உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன் ரெண்டு டேர்மையும். அப்போ 1 இன்ட்டு மைனஸ் tan 2c மைனஸ் tan 2c அப்படியே ஒரு முறை எழுத வேண்டி வரும். அதாவது 1ஆல் எது பெருக்கினாலும் அது அப்படியே வரும் இல்லையா. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் tan 2a tan 2b tan 2c ஓகே மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த மைனஸில் இருக்கிற டேர்ம் மட்டும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேண்ணா. அப்போது எல்ஹெச்எஸில் tan 2a ப்ளஸ் tan 2b ப்ளஸ் tan 2c அப்படின்னு வந்துடும், ஈக்குவல் டு இந்தாட்ட tan 2a tan 2b tan 2c மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் 3 ஓகேவா. இப்போது tan 2aக்கு ஃபார்முலா இருக்குது பாருங்கப்பா. tan 2aக்கு ஃபார்முலா என்னென்னா 2 tan a by 1 minus tan square a. ஸோ இந்த ஃபார்முலா வந்து இது எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ tan 2aக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா, இதுக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன், 2 tan a by 1 minus tan square a. அப்போ அதே போல் இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்,
2 tan b by 1 minus tan square b. அதே போல் இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 2 tan c by 1 minus tan square c. அதே போல் இவங்க எல்லாருக்கும் நம்ம எழுதலாம் 2 tan a by 1 minus tan square a into 2 tan b by 1 minus tan square b into 2 tan c by 1 minus tan square c. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கேன் இல்லையா? எக்ஸுக்கு பதிலாக tan a, ஒய்க்கு பதிலாக tan b, ஜெட்டுக்கு பதிலாக tan c. அப்போது tan a வந்த இடத்துலலாம் நான் எக்ஸை போட போகிறேன், tan b வந்த இடத்துலலாம் ஒய் போட போகிறேன், tan c வந்த இடத்துலலாம் ஜெட்டு போட போகிறேன். ஓகேவா? ஸோ 2 tan a க்கு பதிலாக என்ன வரணும்? எக்ஸு 1 மைனஸ் அகெயின் tan ஸ்கொயர் a, ஏக்கு பதிலாக எக்ஸு போட்டோம்னா, அதாவது tan a க்கு பதிலாக எக்ஸு போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ப்ளஸ் இங்கே tan b க்கு பதிலாக ஒய் 2y பை, இப்போ இங்கே ஒய் ஸ்கொயர் வந்துடும். ப்ளஸ் tan c க்கு பதிலாக z, ஸோ 2z பை 1 மைனஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதே போல் தான் இங்கே வந்து ப்ளஸ் வந்தது, இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் வருது ரைட் ஹேண்ட் சைடில். ஓகேவா? அப்போது இங்கே என்ன வரணும்? 2x பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2y பை 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 2z பை 1 மைனஸ் z ஸ்கொயர். ஸோ இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டது பாருங்கள். ஸோ அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டாங்களோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்ட்.